ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமா 3 முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் இருந்துகிட்டு இப்போ இந்தியாவுடைய 5 ரஃபேல் போர் விமானங்களை நாங்க சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட சேர்த்து சில ட்ரோன்ஸே சுட்டு தள்ளிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இருந்துகிட்டு இந்த போர் பதற்றம் 2 நாட்டுக்கு நடுவில் எஸ்கலேட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க டைம்லயே இந்த போர் பதற்றம் எஸ்கலேட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்றேன். அது ஏன் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். மூணாவது, போர் பதற்றம் எஸ்கலேட் ஆயிடுச்சு, அடுத்து என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும்ல. ஸோ அதுக்கு என்ன பதில் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாங்க. முதல்ல இப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட் இருந்துகிட்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஆபரேஷன் சிந்தூர் நடந்த போது இந்தியாவுடைய 5 ரஃபேல் போர் விமானங்களை நாங்க சுட்டு தள்ளியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாதுங்க. இது வந்து முழுக்க ஒரு பொய்யான விஷயம் நான் வந்து சொல்லுவாங்க. ஏன் சொல்றேன்னா, ஆபரேஷன் சிந்தூர் நடந்தப்போ சென்ற அந்த போர் விமானங்கள் அனைத்துமே இப்போ இந்தியாக்குள்ளேயே திரும்பி வந்து வந்துடுச்சுங்க. நம்மளோட பார்டரை வந்து அது கிராஸ் ஆயிடுச்சுங்க. அது இப்படி வரும்போது 3 ஃபைட்டர் ஜெட்ஸ் மட்டும், போர் விமானங்கள் மட்டும் கிராஷ் டவுன் ஆயிருக்கு. அது கூட டெக்னிக்கல் ரீசன்ஸ்க்காக தான் வந்து கிராஷ் டவுன் ஆயிருக்கு. பாகிஸ்தான் சுட்டு தள்ளதுனால வந்து கிடையாதுங்க. அதுவும் அது நம்ம பார்டருக்குள்ளதான் வந்து விழுந்திருக்கு, கிராஷ் டவுன் ஆனது. இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பைலட்ஸ், இந்த போர் விமானங்கள வந்து ஓட்டி சென்ற அந்த பைலட்ஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியல. அவங்களோட நலன் கருதி அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து ஒரு நோட் ஏதாவது ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் வந்து சொல்றேன். ஸோ இப்போ அடுத்தது, நிறைய பேர் இருந்துகிட்டு இப்போ இந்த போர் பதற்றம் நாட்டுக்கு நடுவில் எஸ்கலேட் ஆகுமா ஆகாதான்னு பேசிட்டு இருக்கும் போதே இந்த போர் பதற்றம் எஸ்கலேட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்றேங்க. ஏன் சொல்றேன்னா, இப்ப நம்ம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது கூட அங்க வந்து பார்டர்ல எல்ஓசி பக்கத்துல நிறைய மக்கள், அப்பாவி சிவிலியன்ஸ், நம்ம நாட்டு சிவிலியன்ஸை பாகிஸ்தான் ஆர்மி இருந்துகிட்டு வந்து கொண்டுட்டு இருக்காங்க. ஈவன் அந்த தாக்குதல்னால நிறைய பேருக்கு வந்து காயமடைஞ்சிருக்காங்க கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த போர் பதற்றம் எஸ்கலேட் ஆகி ஒரு போராவே மாறிடுச்சு நம்ம சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, ஒரு நாட்டோட டெரரிஸ்ட் வந்து நம்ம நாட்டுடைய மக்களை, சிவிலியன்ஸ் அட்டாக் பண்றதுன்றது ஒரு விஷயம். இன்னொன்று விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டுடைய கவர்மெண்ட், அவங்களுடைய ஆர்மியே நம்ம சிவிலியன்ஸ் வந்து தாக்குதுன்னா அது வந்து கண்டிப்பா வந்து போர் தாங்க. ஸோ இனிமேல் இது போர் பதற்றம் இல்லை, போராவே வந்து மாறிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இது போரா மாறினதுக்கு அப்புறமா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்கும்ல. ஸோ அதுக்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாத்துடலாங்க. இப்போ டு பி பிராங்கா சொல்லணும்னா, பாகிஸ்தான் கண்டிப்பா இதுக்கப்புறமா நிறுத்துற மாதிரி தெரியலங்க. ஏன் சொல்றேன்னா, அவங்க ஏற்கனவே இப்போ பார்டர்ல வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூரோட ஆஃப்டர் எஃபெக்டா. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா வந்து அவங்க இந்த விஷயத்தை, இந்த தாக்குதலை வந்து இந்தியா நடத்தின தாக்குதலை ஏத்துக்க போறது கிடையாது. ஏதாவது ஒன்று பண்ணோம் தான் வந்து இனிமேல் ஃபுல்லா சுத்திட்டு இருக்க போறாங்க. கண்டிப்பா ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா தாக்குதலை நடத்துவாங்க தான் எனக்கு தோணுது. ஈவன் அவங்க நாட்டு மக்களே இது விரும்பலனா கூட பாகிஸ்தான் கவர்மெண்ட் இருந்துகிட்டு அவங்களோட அந்த ஸ்டாண்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால கண்டிப்பா தாக்குதல் நடத்தி இதை வந்து இன்னும் தீவிரமா போரா மாத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் அவங்க இருப்பாங்க. பட் இது போரா மாறிச்சுன்னா அவங்க ஒரு விஷயத்த வந்து மறக்கிறாங்க. இதனால சாவ போறது அவங்க நாட்டு மக்களும் தான். இந்த போர்னால மட்டும் இல்லைங்க, எந்த போர் நடந்தாலும் அந்த போர்ல நடக்கிற 2 கண்ட்ரியோட மக்களும் எந்த சைடா இருந்தாலும் கண்டிப்பா அங்க சாவறது அப்பாவே மக்கள் தான் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால பாகிஸ்தான் இதை வந்து ஒரு போரா மாத்தினாங்கன்னா கண்டிப்பா அவங்க நாட்டு மக்களும் வந்து இறந்து போவாங்க. ஈவன் இன்னைக்கு நடந்த தாக்குதல்ல கூட இந்தியன் கவர்மெண்ட் வந்து சிவிலியன்ஸ் யாரும் தாக்கப்படலன்னு சொன்னாலும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் சிவிலியன்ஸ் தாக்கப்பட்டதா சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் மேபி வந்து சான்சஸ் இருக்கு, சிவிலியன்ஸ் வந்து 1-2 பேர் இறந்துருக்கிறதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். பட் ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இது ஆரம்பிச்சிருந்து பாகிஸ்தான் தான். அவங்க தான் ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்கம்ல ஒரு தாக்குதல் நடத்தி டெரரிசம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஈவன் நிறைய பேர் சொல்லலாம், இது பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்ல, இது பாகிஸ்தான் சேர்ந்து டெரரிஸ்ட் நடத்தினாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. அது ஒரு பொய்யான விஷயம். பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா கூட பாகிஸ்தான் கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனுமே அந்த டெரரிஸ்ட் கும்பல் மேல வந்து நடத்தலன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் இதுல ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அதனால இது ஆரம்பிச்சது வந்து பாகிஸ்தான். அதுக்கு வந்து நம்ம வந்து பதிலடி கொடுத்துட்டோம். இப்போ அதுக்கப்புறமா இப்போ திரும்பி அவங்க பண்ற எல்லா விஷயங்களுமே அவங்களால தான் நடக்குது. அவங்க தான் இந்த போரை வந்து நடத்துறாங்கன்னு நான் வந்து சொல்ல விரும்புறேன். ஸோ அதனால பாகிஸ்தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் நிறுத்திக்கணும் தான் நல்லது நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட நாட்டோட சூழல், பொருளாதாரம் எல்லாத்தையும் வந்து கருத்துல கொண்டு, அவங்க மக்கள் எல்லாத்தையும் கருத்துல கொண்டு அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து நிறுத்திடணும். இதுக்கப்புறமா டெரரிசமும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. பட் இது எந்த அளவுக்கு நடக்கும்னா வந்து எனக்கு வந்து தெரியலங்க.
ஸோ இதுக்கப்புறமா வந்து பாகிஸ்தான் ஒரு அமைதியின் பாதையில செல்வாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன். என்னன்னா பஹல்காம்ல தாக்குதல் நடத்தும் போது அந்த விஷயத்தை நான் பார்த்தேன். உண்மையிலேயே ஒரு மோசமான ஒரு விஷயம். அதை பத்தி நான் வந்து ஏதாவது பேசணும், வீடியோல பேசணும்னு வந்து நினைச்சிருந்தேன். பட் என்னால வந்து கொஞ்ச நாளா வீடியோ போட முடியல. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பஹல்காம் தாக்குதல் வந்து உண்மையிலேயே ஒரு மோசமான ஒரு விஷயங்க. அந்த மாதிரி யாருக்குமே வந்து நடக்கக்கூடாது. உண்மையிலேயே நான் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். ஏன் சொல்றேன்னா, ஒரு டெரரிசம் நடக்கிறது அது ஒரு விஷயம். அதை தாண்டி ஒரு பர்டிகுலர் ரிலிஜியன், ஒரு மதத்தை சேர்ந்தவங்களை மட்டும் தாக்குறது, அதுவும் ஹிந்துஸை மட்டும் தாக்குறது அப்படின்றது ஒரு உண்மையிலே ஒரு கொடூரமான ஒரு செயலுங்க. இந்த மாதிரி வந்து நடக்கவே கூடாது. இனிமே டெரரிசம் என்னைக்குமே வந்து எந்த ஒரு இடத்துலையும் இருக்கவே கூடாது. டெரரிசம்லாம் தலை தூக்கி நிற்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியை நோக்கி செல்வோம், அமைதியை விரும்புவோம் சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.